அண்ணன் வலைவலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி முதல் முறையாக நம்மளுடைய வலைவலி பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் முனைவர் சைமன் ஜஸ்டின் அவர்களை நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன். தொடங்க அண்ணன் வலைவலி நேர்காணல் இருக்கிற அன்பும் வணக்கமும். ஆனால் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சமீப காலமாக குடகனாறு பிரச்சனை பெரிய பேசு பொருளாக இருக்குது. அது சார்ந்து நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்கள் தொகுதி மக்களுக்கு? இல்லை, தொகுதி மக்களுக்கு அப்படின்னு கிடையாது. இது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இதை எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா, அந்த பகுதி மக்களுக்குரிய பிரச்சனையாகவும் இந்த பகுதிக்குரிய பக்கம் ரெண்டு ஒரே மாவட்டத்தில் ரெண்டு பகுதி மக்களுடைய பிரச்சனையாக அதை நிறுத்துகிறாங்க. இதை வந்து நாம் தமிழர் கட்சி இதை வன்மையாக கண்டிக்குது. கொடகனாறு அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். இது நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வெறும் கொடகனாறு மட்டும் இல்லை, கொடகனாறு சார்ந்த கிளையாறுகள் நிறையா இருக்குது. பெரிய கோம்பையாறு இருக்குது, நாயோடை இருக்குது, மாங்கரையாறு இருக்குது, இந்த பக்கம் யானை விழுந்தான் ஓடை இருக்குது, தொப்பம்பட்டி ஓடை இருக்குது, இங்கே வெள்ளோடு குளத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஓடைகள் இருக்குது. இந்த குளங்கள் எல்லாம், இந்த ஓடைகள், இந்த ஆறுகள், இது எல்லாம் சேர்ந்து தான் கொடகனாறு. இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய ஓடைகள், ஆறுகள், சுனைகள் எல்லாம் சேர்ந்து, அதே போல் கிழக்கு சிறுமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய ஓடைகள், ஆறுகள், சுனைகள் எல்லாம் சேர்ந்து தான் கொடகனாறு நீராக வருது. அப்போ இங்கே என்ன பெரிய சிக்கல் நடந்திருக்கு அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டது, நீர்பிடிப்பு பகுதிகள் முழுக்க அழிக்கப்பட்டுருச்சு. அந்த அழிக்கப்பட்டதுடைய விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்தமாக கொடகனாறுடைய நீர்வரத்து பகுதிகள் முழுக்க தடைபட்டு போச்சு. இப்போ இங்கே என்ன பெரிய சிக்கல் இருக்குன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தடுப்பணையை தகர்த்துட்டா அது கடைசி வாய்ப்பு தான் தடுப்பணை. அது கடைசியாக இருந்த கடைசி நீர்வழி தடத்தையும் அடைத்ததனுடைய விளைவு சுத்தமாக மாவட்டம் முழுக்க பாதிப்புக்குள்ளானது விளைவு. மக்கள் வெகுண்டெழுந்து போராடி அந்த தடுப்பணையை தகர்த்துறீங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த பிரச்சனையுடைய மூலம். ஆனால் இங்கே உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டிலே மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு நீர்த்தேக்கம் இருக்குன்னா காமராஜர் நீர்த்தேக்கம் மட்டும்தான், வேறு எங்கேயுமே இல்லை. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான நீர்த்தேக்கம் காமராஜர் நீர்த்தேக்கம். அப்போ காமராஜர் நீர்த்தேக்கம் வந்து திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மற்ற எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அணைகள் எல்லாமே வந்து பொதுப்பணித்துறைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது மட்டும் காமராஜருடைய நீர்த்தேக்கம் வந்து திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இந்த காமராஜர் நீர்த்தேக்கத்துக்கும் தண்ணி வர்றதில்லை. காமராஜர் நீர்த்தேக்கத்துக்கும் தண்ணீர் வந்து முழுசாக வர்றது கிடையாது. இந்த வேற எங்கேயோ திசை திருப்பப்பட்டு போகுது அப்படிங்கிறத மிகப்பெரிய சந்தேகம். வராத காமராஜர் நீர்த்தேக்கம், தண்ணீர் வராத நிரம்பாத காமராஜர் நீர்த்தேக்கத்துக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் 20 கோடி ரூபாயில் ஒரு பேபி அணைன்னு ஒன்று கட்டுறாங்க, தனியாக ஒரு அணையை வேற கட்டுறாங்க. அப்போ இவ்வளோ இது பண்ணிவிட்டு இங்கே என்னன்னா, அரசு மக்களை ஏமாற்றுவதற்கான சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு காமராஜர் நீர்த்தேக்கத்தை வந்து எதுக்கு குறுக்கால இருக்குன்னா, சரியாக கொடகனாற்றின் குறுக்க இருக்குது. அப்போயே வந்து அந்த அணை கட்டும்பொழுது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. வேளாண் குடிகளுக்கு இவ்வளோ தண்ணீர் போகணும், இவ்வளோ தண்ணி தான் வந்து அணையில் தேக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் மாநகராட்சிக்கும் இந்த பகுதியில் இருக்க கொடகனாறு படுகையில் பாசன படுகையில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளையும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை கேட்டால் அரசு இது வரைக்கும் தரமாட்டேங்குது. இப்போ இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது, இதில் ஒரு பெரிய தொடர் சிக்கல். இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வச்சு தான் மக்கள் போராடுகிற பொழுது, முதல்ல வந்து ஒட்டுமொத்த நீரையும் இந்த காமராஜர் நீர்த்தேக்கத்தில் தேக்கி, எல்லா நீரையும் வருகிற எல்லா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய எல்லா நீரையும் காமராஜர் நீர்த்தேக்கத்தில் தேக்கி, அந்த பகுதி மக்களுடைய பயன்பாடு எவ்வளவு, பயண தூரம் எவ்வளவு, பாசன பரப்பு எவ்வளவு, குடிநீர் தேவை எவ்வளவு, அதே போல் இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் கொடகனாறு முழுக்க பயண தூரம் எவ்வளவு, பாசனப்படுகை எவ்வளவு, குடிநீர் தேவை எவ்வளவு, இது எல்லாத்தையும் கணக்கிட்டு நீர் பங்கீடு செய்யுங்க, எல்லா மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பங்கீடு செய்யுங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியுடைய கோரிக்கை. இப்போ என்னென்னா, கடந்த வாரம் நடந்த ஒரு விவாதத்தில் திமுகவை சேர்ந்த மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் அரசாணை வெளியிட்டுட்டோம், அந்த வல்லுநர் குழு அறிக்கை வெளியிட்டு அரசாணை வெளியிட்டுட்டோம் அப்படின்னாரு. ஆனால் இது வரைக்கும் இல்லை. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கொடகனாறு பற்றி சொல்லிட்டீங்க, இந்த கொடகனாறில் வேறு என்ன சிக்கல் எல்லாம் இருக்குங்க? கொடகனாறினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு இந்த கொடகனாறுங்கிறது. என்ன வன்புணர்வு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த குப்பைகளையும் கொட்டி குப்பை கிடங்காக மாற்றியது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்களுடைய கழிவுநீரையும் கொண்டு வந்து கொடகனாற்று உள்ளே விட்டு அது கழிவுநீர் ஓடையாக மாற்றியது. அப்புறம் கொடகனாறினுடைய அகலம் அந்த பரப்பளவு முழுக்க வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சது. சற்றேறக்குறைய 30 மீட்டர் அகலத்திலிருந்து அந்த மாயனூர் கரூர் பக்கத்தில் போகிறப்பெல்லாம் 100 மீட்டர் அகலம் இருக்குங்கிறாங்க ஆறினுடைய அகலம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அது ஒரு ஓடை மாதிரி ஆயிடுச்சு. பல ஆக்கிரமிப்புகள் கொடகனாறு முழுக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொடகனாரை ஆக்கிரமித்தது மட்டும் இல்லாமல் கொடகனாரில் மண்ணள்ளி கடத்தி ஆற்றுலையே கிணறு வெட்டிட்டாங்க. கொடகன் ஆற்றுலையே கிணறு வெட்டிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு பெருஞ்சிக்கல். இப்போ சமீபமாக ஒரு 2-3 ஆண்டுகள் உபரி நீர் வந்ததுனால அந்த பாதை வந்து கொஞ்சம் பாதை வந்து சரி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா, இந்த வழித்தடம் கொடகனாருடைய நீர்வழித்தடம் முழுக்க கழிவுநீர் ஓடைகளாக மாற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து திண்டுக்கலினுடைய தோல் தொழிற்சாலையுடைய கழிவு, திண்டுக்கல் மாநகரனுடைய கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக
புதுப்பட்டி பொன்னுமாந்துறை வழியாக நேராக கொடகநாத்தில் கலந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் கலந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த விவாதத்தில் கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர் சிடிபி பிளான்ட் வந்து அவார்டு வாங்கியிருக்கு, அப்போ எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவார்டு வந்து யார் வேணாலும் வாங்கலாம். ஆனால் உண்மையிலே என்னென்னா 6 மாத காலமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய சிடிபி பிளான்ட்டு, மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் கூடிய சிடிபி பிளான்ட்டு 6 மாத காலம் ஒர்க் பண்ணல, வேலை செய்யாமல் நேரடியாக திண்டுக்கல் மாநகருடைய கழிவும் சரி, தோல் தொழிற்சாலையுடைய கழிவும் சரி, நீங்கள் வேணால் இப்போ போய் பார்க்கலாம். அந்த காணொலி நான் உங்களை எடுக்க கூட்டிகிட்டு போகிறேன். அந்த இடத்துல மூங்கில் குளம் நிறைஞ்சு அப்படியே இது பொன்னுமாந்துறை வழியாக உள்ளே வந்து அப்படியே கொடகநாத்தில் நேரடியாக கலக்குது. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமையம்பட்டி குளம், அந்த குளத்துக்கு நேரடியாக கழிவு நீர் அப்படியே போய் கிடக்குது. மழையே பெய்யலை, 4-5 மாதங்கள் மழை பெய்யலை. ஆனால் இந்த குளங்கள், இந்த மூங்கில் குளம், ராமையன்பட்டி குளம், அது தடந்து பழனி ரோட்டில் அந்த பக்கம் பூதிப்புறம் போகிற வழியில் அந்த ரயில்வே சாலைக்கும் நெடுஞ்சாலைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் முழுக்க எவ்வளவு தண்ணி தேங்கி நிற்குதுன்னு பாருங்கள். எல்லாமே கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக வெளியிடப்படுகிறது. இதெல்லாம் என்னென்னா கொடகனாறு வன்புணர்வு செய்யப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு. இது எங்கே இருந்ததுன்னா தொடக்கம் முதல் வேடசந்தூர் கடைசி வரைக்கும். அதனால் கொடகனாருடைய 2 மருங்கிலும் 2 பகுதியில் இருக்கக்கூடிய நிலம் மாசுபட்டுருச்சு, நிலத்தடி நீர் மாசுபட்டுருச்சு, காற்று மாசுபட்டுருச்சு. இவ்வளோ பெரிய கொடுமைக்கு ஆளாகிய பிறகுதான் மக்கள் போராடவே தொடங்குறாங்க. இப்போ மக்களுக்கு சின்னதாக விழிப்புணர்வு ஏற்பட்டு இது எல்லாத்தையும் கொடகனாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டீங்க. இந்த கொடகநாத்தை பயன்படுத்தி இந்த ஆத்தூர் தொகுதியில் என்னென்ன விவசாய பொருட்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது, இப்போ நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் ஆகி வறண்டு போன பிறகு இதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் விவசாயிகள் அடைஞ்சிருக்காங்க? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் அப்படிங்கிறதே கொடகனாறுன்னு ஏன் நம்ம இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு சில முக்கியமான காரணங்கள்லாம் உண்டு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கொடகனாறு பகுதி பாசன பகுதிகளாக இருக்கட்டும், அல்லது உற்பத்தி பகுதிகளாக இருக்கட்டும், அல்லது நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் விளைந்த வேளாண் பொருட்கள் எதுவுமே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நீங்கள் போய் பஞ்சம்பட்டி, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆலமரத்துப்பட்டி, பக்கத்தில் பிள்ளையார் நத்தம், அல்லது அதே பகுதியில் நேராக போய் சின்னாலப்பட்டி, கீழக்கோட்டை, மேலக்கோட்டை, தொப்பம்பட்டி, இந்த பக்கம் வெள்ளோடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பு விளைந்த எந்த வேளாண் பொருட்களும் இன்றைக்கி கிடையாது. நீங்கள் வெள்ளோடு தொடங்கி நேராக நீங்கள் வந்து மாவூர் அணை வரைக்கும் அந்த மலைச்சாரல், சிறுமலைச்சாரல் முழுக்க கொடிமுந்திரி விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் கொடிமுந்திரி. இந்த கொடிமுந்திரி இன்றைக்கி இல்லை. திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பல 1000 டன் கணக்கில் வந்து இங்கேருந்து ஏற்றுமதியானது, உலகின் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதியானது கொடிமுந்திரி. ஆனால் இன்றைக்கி அந்த கொடிமுந்திரி இல்லை. காரணம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகள், வனங்கள் அளிக்கப்பட்டதுடைய விளைவு இந்த உற்பத்தி பொருள் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சமுட்டி, பிள்ளையார் நத்தம், ஆலமரத்துப்பட்டி, இதை சுற்றி இருந்த இந்த பகுதிகள் எல்லாம் இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து 2000 அடி 1500 அடி ஆழ்துளை கிணறு போட்டு வெத்தலை கொடிக்கால் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இயல்பாகவே அங்கே எல்லா பகுதியிலையும் வெத்தலை கொடிக்கால் இருந்துச்சு, பூக்கள் விளைந்தது, ஏற்றுமதி நடந்துச்சு. அன்றைக்கி வெள்ளோடு ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருந்தது, வெள்ளோடு காப்பி கடைகிட்ட. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் வண்டி நின்று சரக்கரை ஏற்றிட்டு போகும். அதில் வந்து கொடிமுந்திரி ஏற்றிட்டு போனாங்க, பூக்களை ஏற்றிட்டு போனாங்க, மருவை ஏற்றிட்டு போனாங்க, மறிக்குழுந்து ஏற்றிட்டு போனாங்க, செவந்தி பூக்கள் ஏற்றிட்டு போனாங்க, கனகாம்பரம் ஏற்றிட்டு போனாங்க, வெற்றிலை ஏற்றிட்டு போனாங்க, வாழையிலை ஏற்றிட்டு போனாங்க, வாழைப்பழங்கள் வெவ்வேறு விதமான சுவைமிக்க வாழைப்பழங்கள்லாம் ஏற்றிட்டு போனாங்க. இன்றைக்கி அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, கொடகனாறு பாசன பகுதிகள், கொடகனாறு உற்பத்தி பகுதிகள், நீர்பிடி பகுதியில் விளையக்கூடிய தென்னை, வாழைக்கு வந்து தனி சிறப்பு உண்டு. காரணம் அதனுடைய சுவை. அப்போ இது எல்லாமே அழிஞ்சு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா முழுக்க பாலை நிலமாக மாறிடுச்சு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் அளிக்கப்பட்டதனுடைய விளைவு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நீர்வழி தடங்கள் அளிக்கப்பட்டதனுடைய விளைவு, கொடகனாறு சூறையாடப்பட்டதனுடைய விளைவு, கொடகனாருடைய நீர்வழி தடங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டதனுடைய விளைவு, இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மிக சிறப்பு வாய்ந்த வேளாண் உற்பத்தி பொருட்கள் எதுவுமே இன்றைக்கி இல்லை. இது மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவையும், நிலம் வந்து பாலைவனமாக மாறிப்போனதற்கான காரணமாகவும் இது மாறி நிற்குது. இதை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு தான் தொடர்ந்து நாம் இன்று வரை போராடி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருக்கிறீங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆத்தூர் தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்க? என்ன திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் வச்சுருக்கீங்க? இப்போ என்னென்னா, நீர்வள பெருக்கம் தான் நாம் தமிழர் கட்சியுடைய முதல் முக்கியமான அடிப்படை கொள்கையை. இங்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதியிலேருந்து கொடகனாறு மிக முக்கியமானதாக உருவாகிறது. அதுக்கடுத்து வந்து கூளையாறு, அதுக்கப்புறம் பெரிய கோம்பையாறு, அதுக்கப்புறம் நாயோடை, அதுக்கப்புறம் மாங்கரையாறு, அதுக்கப்புறம் நீலமலைக்கோட்டை ஓடைகள், இது எல்லாம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆடலூர், பன்றிமலை, தடியங்குடிசை, இந்த பகுதியோட நீர்பிடிப்பு பகுதியிலேருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆறுகள், இவையெல்லாம் கிழக்கு நோக்கி அப்படியே வந்து கீழே வர்றது. அதே போல் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடியது எல்லாமே யானை விழுந்தான் ஓடை,
வெள்ளோடு பகுதியிலிருந்து அந்த குளங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய அந்த ஓடைகள், அப்புறம் தொப்பம்பட்டி பகுதியிலிருந்து வரக்கூடிய ஓடைகள், இதெல்லாம் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி பாஞ்சு தான் கொடகனாராக மாறுது. அப்போ என்ன அர்த்தம்னா நீர்பிடிப்பு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ தடியங்குடிசை அப்படிங்கிறது சிரபுஞ்சிக்கு அடுத்து அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதி, ஒரு பகுதி. அப்போ அந்த பகுதியில் இன்றைக்கி சிரபுஞ்சிக்கு அடுத்து 9 மாதம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பகுதி இன்றைக்கி வந்து அவ்வளோ மழையை கொடுக்கறதில்ல. காரணம் என்னென்னா அந்த வனப்பரப்புகள், காடுகள் அழிக்கப்பட்டதனுடைய விளைவு. இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம். அப்போ 9 மாதம் அங்கே மழை பெஞ்சுன்னா அங்கே பெய்யக்கூடிய அந்த தண்ணி அப்படியே மருதா நதி வந்து, மருதா நதியினுடைய உபரி நீர் வந்து கீழே குளங்கள் எல்லாம் நிறைஞ்சு, குளங்களில் நிறைஞ்சு திருப்பி கொடகனாருடைய ஒரு பகுதியாக ஓடைகளில் வந்து சேர்ந்து இப்படி கொடகனாரை செழிச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ இங்கே மீட்கப்பட வேண்டியது கொடகனாறு மட்டும்ங்கிறது, கொடகனாருங்கிறது ஒரு குறியீடாகவும் ஒரு அடையாளமும் நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் அதை கடந்து நாம் செய்ய வேண்டியது எல்லாத்தையும், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அத்தனை நீர்பிடிப்பதில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி காடுகளுடைய அளவை பெருக்கணும். இப்போ என்னென்னா 1991ஆம் வருஷம் திண்டுக்கல் மாவட்டத்துடைய காடுகளின் பரப்பளவு 21.5% இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தற்போது 2018 வரை, 2018 கணக்கெடுப்பின்படி காடுகளுடைய மதிப்பீடு வந்து 7.5% இருக்குது. பரப்பளவு வந்து 7.5% இருக்குது. 2025 7 ஆண்டுகளில் சுத்தமாக எல்லாம் முடிஞ்சு அதிகபட்சம் 2%, 3% தான் இருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது 1991 காடுகளுடைய பரப்பளவு எவ்வளவு இருந்துச்சோ அதை மீட்டுருவாக்கம் பற்றி கொண்டு வரணும். அதற்கான அடிப்படை வேலைகளை நாம் தமிழர் கட்சி தொடங்கி நீர்வழி தடங்கள், நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்வள பெருக்கத்தை அதிகப்படுத்தி கொடகனாறு மட்டுமல்ல, கொடகனாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெரியகோம்பை ஆறு, கூளையாறு, மாங்கரையாறு, நாயோடை, வெள்ளோடு ஓடை, யானை விழுந்தான் ஓடை, தொப்பம்பட்டி ஓடை, நீலமலைக்கோட்டை ஓடைகள், இது எல்லாவற்றையும் சீர் செய்து நிலத்தின் நீர்வள பெருக்கத்தை பெருக்கி நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் நாம் வந்து என்ன செய்யலாம்னா நீர்வள பெருக்கத்தை பூர்த்தி செய்கிறோம். பூர்த்தி செஞ்ச பின்னாடி இதுவரை இந்த மண்ணில் என்னென்ன அடையாளமாக, மிக முக்கியமான அடையாளங்களாக விளைந்து கொண்டிருந்த வேளாண் உற்பத்தி பொருட்களை நாம் தமிழர் கட்சி இங்கே உற்பத்தி செய்யும். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்குமான அரசு வேலையை உறுதி செய்வதற்கு வேளாண் உற்பத்தி ஒன்று மட்டும்தான் தீர்வாக இருக்கும். அதற்கான வேலைகளை வந்து நாம் தமிழர் கட்சி உறுதிப்படுத்தும். அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை வச்சு தான் நம்ம செய்கிறோம். முதல் வேலையாக நாம் செய்கிறது குடகனாற்றில் கலக்கிற கழிவுநீர்களை முற்றிலுமாக தடை செய்து, ஒரு சொட்டு கழிவுநீர் குடகனாற்றில் கலக்க விடாமல் தடுத்து தூய மழைநீரை விட்டு நிலத்தடி நீரையும் குடகனாரையும் மீட்டெடுப்பது தான் முதல் வேலையாக நம்ம செய்கிறோம். இதுபோல் பல நூறு திட்டங்கள் நம்ம வச்சுருக்கிறோம். அந்த திட்டங்கள் எல்லாமே 1991ஆம் ஆண்டு இந்த பகுதியில் என்னென்ன காடுகள் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, நீர்வளப்பெருக்கம் இருந்துச்சு, நீர்வழி தடங்கள் எப்படி இருந்துச்சு, இது எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பையும் மீட்டுருவாக்கம் செய்வது தான் நாம் தமிழர் கட்சியுடைய வேலை. அது பல வேலைகளை நாங்கள் இன்று வரை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இனியும் செய்வோம். நன்றி.